ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஜிக்கல் அரேஞ்ச்மென்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 1 பார்த்தோம். இப்போ டைப் நம்பர் 2 பார்க்க போறோம். சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ கிளாஸ் ஆர் குரூப். சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ கிளாஸ் ஆர் குரூப். ஓகே. சரி, இப்போ இதில என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி வந்து இத வந்து பண்றது? ஸோ இந்த ஒரு டைப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரம் பார்ட் டூ ஹோல். ஒரு தனியா இருக்கிற ஒரு விஷயத்துலருந்து, அந்த தனியா இருக்கிற விஷயம் இன்னொரு விஷயத்தோட சேர்ந்தா என்னவாகும்? அந்த ஹோல் திங் இன்னொரு விஷயத்தோட சேர்ந்தா என்னவாகும்? ஸோ அப்படியே போகும். அதாவது ஃப்ரம் பார்ட் டூ ஹோல். ஒரு ஒரு தனித்து இருக்கிற ஒரு விஷயம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியா கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள் வரதா வந்து, இத வந்து எப்படி வந்து லாஜிக்கலா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த மீனிங்ஃபுல் ஆர்டர். ஸோ இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஃபேமிலி, கம்யூனிட்டி, மெம்பர், லொக்காலிட்டி, கண்ட்ரி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஃப்ரம் பார்ட் டூ ஹோல். ஃப்ரம் பார்ட் டூ ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர் தான் ஒரு தனி மனிதன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு யார் வருவா? இதில வந்து மெம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும். தனி மனிதன் வந்து மெம்பர். சரி. மெம்பர் ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் யூனிட் அமாங் த 5 இஸ் மெம்பர். சரி, நெக்ஸ்ட்டு. செகண்ட் திங் யார் வருவா அப்படின்னா, மெம்பர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி. கரெக்ட்டா? அப்போ மெம்பர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வருவா அப்படின்னா, ஃபேமிலி வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி வரும். சரி. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, எ ஃபேமிலி இஸ் அ பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி. ஓகே. ஒரு கம்யூனிட்டியோட பார்ட்டு தான் ஃபேமிலி. அப்போ வந்து யார் 3வது வருவா? கம்யூனிட்டி அப்படின்றவங்க 3வது வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு மெம்பர் தனியா இருக்காங்க. அவங்க வந்து பார்ட் ஆஃப் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி. சரி, 4வது கம்யூனிட்டி இஸ் த பார்ட் ஆஃப் எ லொக்காலிட்டி. ஒரு லொக்காலிட்டியோட ஒரு பார்ட்டு தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கம்யூனிட்டி பார்ட் ஆஃப் லொக்காலிட்டி. ஸோ அப்போ யார்? நெக்ஸ்ட் வந்து லொக்காலிட்டி. 4வது வந்து லொக்காலிட்டி வருவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, லொக்காலிட்டி லைஸ் வித்தின் அ கண்ட்ரி. ஓகே. ஒரு கண்ட்ரிக்குள்ளே லொக்காலிட்டி இருக்கும். அப்போ கண்ட்ரி வந்து லாஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஃப்ரம் பார்ட் டு ஹோல். ஒரு தனி மனிதனில் ஆரம்பித்து ஃபேமிலி, கம்யூனிட்டி, லொக்காலிட்டி, கண்ட்ரி வரைக்கும் போயாச்சு. ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ ஹோல் பார்ட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சரி. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ், யூனிவர்ஸ், திருப்பதி, வேர்ல்டு, இந்தியா. சரி, ஃபஸ்ட்டு திருப்பதி இருப்போம். திருப்பதி இஸ் எ சிட்டி தட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். அப்போது திருப்பதி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இது ஒரு சிட்டி. ஸோ இந்த சிட்டி வந்து தட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு யார் வரும்? ஆந்திர பிரதேஷ் வரும். ஸோ சிட்டி வந்து திருப்பதின்ற சிட்டி வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்குள்ளே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஆந்திர பிரதேஷ் வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா. 3வது வந்து இந்தியா வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இந்தியான்றது வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே. அப்போது 4வது என்ன வரும்? வேர்ல்டு வந்துடும். ஸோ திருப்பதி அது ஒரு சிட்டி. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிட்டி. அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. இந்தியா வந்து பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேர்ல்டுன்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் வந்து இங்கே வந்துடும். சரியா? அப்போது திருப்பதி, ஆந்திர பிரதேஷ், இந்தியா, வேர்ல்டு, யூனிவர்ஸ். ஸோ இப்படி வந்து லாஜிக்கலி வந்து இது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஃப்ரம் பார்ட் டு ஹோல், இதை எப்படி லாஜிக்கல் சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ரிவீல் பண்ணுறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் டைப். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாய்.